ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது விவோட ஆஃப்லைன் சீரிஸான பட்ஜெட் செக்மெண்ட் Vivo Y02. இன்னைக்கு இந்த ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதை பற்றில என் பேர் நிதிஷ். நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil. நீங்கள் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபோன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பாக்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா பாக்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் Vivo Y02 ஃபோனோட ரியர் வியூ, பாட்டம் அண்ட் டாப்பில் எதுவுமே இல்லை. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் Vivo பிராண்டிங். அப்படியே பேக் சைடு வந்தோம்னா 5000 mAh பேட்டரி, 6.51 inch HD+ டிஸ்பிளே, ஆக்டோகோர் ப்ராசஸர் ப்ளஸ் 332க்கான வேரியண்ட், ஆர்ச்சிடு ப்ளூங்கிற கலர் வேரியண்ட் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்க தரலாம். ஓகே, எடுத்துகிட்டே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஆரம்பிச்சிடலாம். இது போக புக்லெட்ஸ், வாரண்டி கார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக நம்மளுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் பார்த்தோம்னா ஒரு 10 வாட்க்கான அடாப்டர் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ஜிங் கேபிள், மைக்ரோ USB. ஓகே, நம்ம சார்ஜிங் கேபிள் பார்த்தா மைக்ரோ USB கேபிள், அதுக்கு நம்மளுக்கு சிம்டலும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா கையில் பிடிக்க ரொம்ப காம்பாக்டாக ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அந்த ஃபினிஷ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, இது போக சர்க்குலர் மாடியூலில் சிங்கிள் கேமரா ப்ளஸ் LED ஃப்ளாஷ்க்கான செட்டப். ஃபோன் பார்க்க சூப்பராக இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் மாதிரி தெரில. ஓகே, இப்போ பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளேஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 6.51 inchக்கான HD+ IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு HD+க்கான ரெசல்யூஷன். டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஒரு நார்மலான HD+ பேனல் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு ரெஃப்ரெஷன் வந்தோம்னா ஒரு 60 Hz ரெஃப்ரெஷன் நம்மளுக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:1 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஒரு 82.5%. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 270 பிக்சலில் பெருச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா கைஸ் ஒரு நார்மலான டிஸ்பிளே, ஒரு பேசிக்கான டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அது மாதிரி கொடுத்தாங்க. கலர்ஸும் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் ஸ்மூத்தாக தான் யூஸ் கொடுத்தாங்க. இனிஷியலாக பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு அண்டர் 10K செக்மெண்ட்டில் டிஸ்பிளே இந்த மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓகே சூப்பர் இந்த செக்மெண்ட்டுக்கு. அடுத்தது பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நார்மலான பேக் சைடில் பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் பிளாஸ்டிக் பில் இருந்தாலுமே இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கலர்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த கலர்ஸ்னு வரும்போது மொத்தம் 2 கலர் ஆப்ஷன். ஒன்று காஸ்மிக் கிரே, இது போக நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஆர்ச்சிட் ப்ளூங்கிற கலர் வேரியண்ட். இது பார்த்தா மோஸ்ட்லி ஒரு வயலட் கலர் மாதிரி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, பேக் சைடில் பார்த்தோம்னா அந்த பெரிய சர்க்குலர் பம்புக்கில் சிங்கிள் கேமரா ப்ளஸ் LED ஃப்ளாஷ்க்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு டாப்பில் ஸ்பீக்கர், ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ USB போர்ட், அப்புறம் ப்ரைமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ட்ரே. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இங்கே இந்த ஃபோனில் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஃபேஸ் அன்லாக், அப்புறம் நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீன் பேட்டர்ன், நார்மலாக லாக் ஸ்க்ரீன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் போட்டு ஒரு மைக்கான போட்டு நம்ம யூஸ் பண்ண பிடிக்கும். வெயிட்னு வந்தோம்னா 186 கிராம்க்கான வெயிட்டு கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு வரும்போது 8.5 mm திக்னஸ். ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹேண்டியான ஃபினிஷ் நல்லா கொடுத்துருந்தாங்க கைஸ். ஸோ நல்ல ஒரு காம்பாக்டான ஃபினிஷில் நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான பேட்டர்ன் ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு வேரியண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன வேரியண்ட் பார்த்தோம்னா 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் வர வேரியண்ட். அந்த 3GB ரேமில் 1.26GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 1.24 சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அந்த 32 நம்மளுக்கு 9.85 யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு அரௌண்ட் 22 சம்திங்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ 22.50 நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்ட மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. 464 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ப்ளஸ் ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே eMMC 5.1க்கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நார்மலான ஸ்டோரேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஃபாஸ்ட்டாக இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்காது. நார்மலான ஸ்டோரேஜ் டைப் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ப்ராசஸ்ன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 12 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ P22 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பார்த்தோம்னா ரொம்ப பேசிக்கான யூசேஜுக்கு இருக்கக்கூடிய சிப்செட். ப்ளஸ் சாஃப்ட்வேர்னு வரும்போது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இது பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட கோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்
ஃபன் டச் OS 12 ரன் ஆகிருக்கு கைஸ். ஓகே, இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா நார்மலான டெய்லி டாஸ்க், நார்மலான யூசேஜ், கால்ஸ், கேமராஸ், நார்மலான யூசேஜ்க்கு இந்த ஃபோன் நல்லா தாங்கும். பேட்டரி எஃபிஷியன்ட் ஈஸியாக 1.5 டேஸ்க்கு மேலே நல்லா தாங்கும் கைஸ். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 5000 mAh இருக்கிற பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பற்றி நான் அப்புறமேல வரேன். ஓகே, நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. ஸோ இல்லை ஓவராக புஷ் பண்ணிங்க ஸ்லைட்லி ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 12 nm பில்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர். யூசேஜ்னு வந்தோம்னா நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். நார்மல் டே டாஸ்க் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ப்ராசஸர் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர் மேபி ஒரு ஜி சீரிஸோட G35 ஆர் G80 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் கீழே லீவ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வந்தோம்னா பேக் சைடில் இந்த பெரிய சர்க்குலர் பம்பில் சிங்கிள் கேமரா செட்டப், 8 மெகாபிக்சல் சென்சர் f2.0 ஆப்பேச்சரோட. இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 மெகாபிக்சல் சென்சர் f2.2 ஆப்பேச்சரோட. ஓகே, கேமரா இன்டர்ஃபேஸ்னு வந்தோம்னா பெரிய கேமரா இன்டர்ஃபேஸ்லாம் இதுவும் நார்மலான கேமரா இன்டர்ஃபேஸ். ஃபோட்டோ மோடில் 4x அண்டு வீடியோலையுமே நம்மளுக்கு 4xக்கான ஆப்ஷன்ஸ். வீடியோட ரெசல்யூஷன் வரும்போது நம்மளுக்கு இங்கே 1080p 30fpsக்கான வீடியோ ரெசல்யூஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறது இங்கே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கேமராஸ் ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஓகே, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 10 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக்ரோ USB போர்ட். ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தா ஈஸியாக 2 days ஆர் 1.5 டேஸ்க்கு மேலே நல்லா தாங்கும் கைஸ். பட் சார்ஜிங் ஸ்பீட் தான் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோம்னா ஒரு 5 to 6 hours கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் மினிமம் பார்த்தோம்னா 4 hours மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் 6 hours கிட்ட ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா நார்மல் 10 வாட்டில் அதுவும் மைக்ரோ USBயில் ஓகே எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டைம்லலாம். ஓகே, சார்ஜிங் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்குமே நல்ல பேட்டரி லைஃப் நிற்கும். பட் சார்ஜிங் ஸ்பீட் தான் ரொம்ப டிலே ஆகும். மற்றபடி பேட்டரி லைஃப் நல்ல பேட்டரி லைஃப் தான். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் சொல்ல முடியாது, நல்ல ஒரு பேட்டரி லைஃப் தான். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வரும்போது 3GB RAM 30GB ஸ்டோரேஜ் இருக்க வேரியண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் 10,999 செல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டரான சொல்ல முடியாது. பேசிக் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் சூட் ஆகும். நார்மல் யூசேஜ், டெய்லி டாஸ்க், ஃபோன் கால்ஸ், வாட்ஸ்அப்ஸ், யூடியூப்ஸ், வீடியோஸ், நார்மல் கேமரா சாம்பிள்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் பக்காவாக சூட்டாங்க கைஸ். ஓகே, பெட்டரான ஒரு நார்மல் யூசேஜ் ஃபோனு இந்த ஃபோன் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ராசஸர் மட்டும் சின்னதாக ஒரு அப்கிரேடான G சீரிஸில் ஏதாவது கொடுத்துருந்தா G35, G80 இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு இங்கே கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வீடியோக்கு பிடிச்சிருக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.